அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, 21/8/2026 வரலட்சுமி விரதம் இருக்க வேண்டிய புனிதமான நாள். நான் உங்களுக்கு இப்போ ஒரு 3 பொருள் சொல்ல போகிறேன். அந்த 3 பொருளையும் வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய அந்த நாளில் மாலை 6 மணிக்கு மேலே உங்கள் வீட்டு பூஜை அறையில் எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. எதுக்காக இந்த சூட்சமம் சொல்லித்தரேன் அப்படின்னா, அன்னை வரமகாலட்சுமி தாயினுடைய பரிபூர்ணமான அருள் கடாட்சம் உங்கள் வீட்டிற்கு கிடைக்க வேண்டும். சகல சௌபாக்கியங்கள், சகல செல்வங்கள், அஷ்ட ஐஸ்வர்யங்கள் அனைத்தும் உங்கள் குடும்பத்தை தேடி வர வேண்டும். நீங்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஆனந்தமாக, ஆரோக்கியமாக, வளமாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த எளிய சூட்சமம். ஒவ்வொரு ஆண்டும் வரலட்சுமி பூஜை அன்னைக்கு இந்த சூட்சமம் சொல்லித்தரது வழக்கம். சரிங்களா? அது என்ன பொருள் தெரியுங்களா? அரிசி, பருப்பு, மஞ்சள். நீங்கள் வீட்டுக்கு சமையலுக்கு பயன்படுத்துறீங்கல்ல, அந்த அரிசி வரலட்சுமி பூஜைக்கு மறுநாள் உங்கள் வீட்டுக்கு சமையலுக்குன்னு அரிசி நீங்கள் கண்டிப்பாக எடுத்து பயன்படுத்துவீங்க. அந்த அரிசி, பருப்பு, மஞ்சள், சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள், இந்த மூணையுமே ஒரு சின்ன கிண்ணத்தில் வைங்க. நான் அதை நிறைய எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன கிண்ணத்தில் 3 கிண்ணம் தனித்தனியாக, மஞ்சள் கொஞ்சமாக, அரிசி கொஞ்சமாக, பருப்பு, அது எந்த பருப்பு ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பருப்பு. இதை வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய 21ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேலே உங்கள் பூஜை அறையில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு, வழக்கம் போல் நீங்கள் வரலட்சுமி பூஜை செஞ்சுட்டு அம்பாளை பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் போய் அடுத்த கட்ட வேலையை பாருங்கள். மறுநாள் காலையில் அந்த அரிசி, அந்த பருப்பு, அந்த மஞ்சள் மூணையுமே எடுத்து சமைத்து அதை வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் பரிமாறுங்கள். காகத்துக்கு கொஞ்சம் வைங்க. நிச்சயம் சொல்கிறேன், இந்த சூட்சமம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரும். சின்ன சின்ன விஷயங்களாக பார்த்து ரொம்ப எளிமையாக உங்களுக்காக சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்பு சொந்தங்களே, நமது ஆனந்தஒளி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய 21ஆம் தேதி புடவை தானம் மற்றும் மஞ்சள் தானம் மற்றும் உணவு தானம் மிக சிறப்பாக செய்ய போகின்றோம். 1001 பெண்களுக்கு தரலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த புனிதமான சேவைக்கு உங்கள் குடும்பம் சார்பாக பங்களிப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். குறைந்தபட்சம் ஒரு புடவை வாங்குவதற்குண்டான பங்களிப்பு, அதிகபட்சம் உங்களது விருப்பம் போல பங்களிப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்னை வரலட்சுமி தாயின் அருள் உங்கள் குடும்பத்திற்கு முழுமையாக கிடைக்கட்டும். மேலே டிஸ்பிளேல எங்களது அறக்கட்டளையினுடைய கூகுள் பே நம்பர், ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கு தரப்பட்டுள்ளது. பங்களிப்பு தாருங்கள், அன்னையின் அருள் பெறுங்கள். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.